வெல்கம் பேக் டு கேமிங் தமிழ். இந்த வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம கேமிங் தமிழன் ப்ரோவோட யூடியூப் சேனல் இன்கம் எவ்வளோ தான் பார்க்க போகிறோம். இது பார்க்கறதுக்கு என்ன ரீசன்னா, நம்ம கமெண்டில் ஆர்ஜே கேணும் அப்படிங்கிறது 2 நாளாக கேட்டே இருந்தார், ப்ரோ கேமிங் தமிழ் இன்கம் போடுங்க ப்ரோன்னு. நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? ஸோ இன்றைக்கி அவர் சேனலோட இன்கம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சோசியல் பெட் போமா ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சோசியல் பெட்டை பார்த்து எனக்கு செம்ம ஷாக், என் ஈரக்குலையை நின்று போச்சு. ஏன்னா சோசியல் பேடில் இந்த அமௌண்ட் இது வரைக்கும் காட்டினதே கிடையாது, ஃபஸ்ட் டைமாக காட்டியிருக்கு. எவ்வளோ ரூபா காட்டி ஆபாசம் தவிர்ப்போம் ப்ரோ. இதான் கேமிங் தமிழ் ப்ரோட சேனலு. எவ்வளோ இன்கம் காட்டுதுன்னா $0. ஏப்பா, இது வரைக்கும் சோசியல் பேடில் இவ்வளோ இன்கம் காட்டு நான் பார்த்ததே இல்லை. ஏன் காட்டல எனக்கு தெரியலை. ரீசெண்டாக அவர் வீடியோஸ் போடுறதில்ல, அதனால் காட்டலையா என்னமோ தெரில. பட் நான் நம்ப மாட்டேன், மேனுவலாக போட்டு தான் நான் நம்புவேன். ஸோ மேனுவலாக பார்க்கணும்னா நம்ம கேமிங் தமிழ் ப்ரோக்கு எவ்வளோ வியூஸ் பேருக்குன்னு பார்க்கணுங்களா. ஸோ கேமிங் தமிழன்ட்ட வந்து கிட்டத்தட்ட எத்தனை சேனல் இருக்குன்னா, எவ்வளோ சேனல் இருக்குது? ஒரு 3 சேனல் இருக்குது சரிங்களா. ஒன்று கேமிங் தமிழன், கேமிங் தமிழன் அஃபீஷியல், விளாகர் தமிழன். ஃபஸ்ட்டு கேமிங் தமிழன் போவோம் ஃப்ரெண்ட்ஸ். கேமிங் தமிழில் வந்து வீடியோஸும் போட்டிருக்காரு, லைவும் போட்டிருக்காரு. ஆனால் இன்னும் 2 சேனல் இருக்குது தெரியுமா, அதில் வீடியோ போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. இதாமல் எனக்கு பிடிக்காது. யாமலாம் இப்படி பண்ணுறீங்கள, கொண்டுருவோம் ஒன்று. இவ்வளோ நேரம் பார்க்கும்போது இருந்தீங்களா? அன்றைக்கெலாம் 1 மணி நேரம் இருந்தோம்ப்பா. அப்போம்லாம் அங்கே லோடாகவும் வச்சுங்க, கஷ்டப்பட்டு கணக்கெலாம் எழுதி வச்சேன். அவ்வளோம் போச்சு. நான் திருப்பி அடிக்கடி இப்படி பண்ணுதில்ல, எழுதி தொலைதான். அடுத்தது கேமிங் தமிழ் அஃபீஷியலை வந்து கடைசி மாதத்தில் எந்த ஒரு வீடியோஸும் போடல, எதுவுமே போடல. ஸோ நான் கேமிங் தமிழ் அஃபீஷியலை ரிஜெக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி விளாகர் தமிழ்லையும் கடைசி மாதத்தில் எந்த ஒரு வீடியோவும் போடல. ஸோ அதையும் ரிஜெக்ட் பண்ணிக்கிறேன். நம்மகிட்ட இருக்கிறது கேமிங் தமிழ் மட்டும்தான். அது வந்து லைவ் வந்து வெறும் 2 லைவ் தான் போட்டிருக்காரு. வீடியோ ஒரு 5 வீடியோ போட்டிருக்காரு சரிங்களா. ஃபஸ்ட்டு வீடியோக்கு ரெவன்யூ பார்த்துருமா, ஏன்னா 2ம் தனித்தனியாக வரும். அவர் மொத்தம் எத்தனை வீடியோ போட்டிருக்காருன்னா ஒரு 5 வீடியோ போட்டிருக்காரு. 5 வீடியோக்கு மொத்தமே 2,64,000 வியூஸ் தான் போயிருக்கு. அதுக்கு 1000 வியூக்கு நான் எவ்வளோ எடுக்க போகிறேன்னா, சனியம் பிடிச்சது எடுத்து வச்சு எதுவுமே காண போயிருது. தரதில் இந்த இருக்கு பேர். கேமிங் சேனலுக்கு வந்து எவ்வளோ போட்டிருக்கோன்னா 7 ரூபாலேருந்து 74 ரூபாய் கிடைக்குன்னு போட்டிருக்கு. இதில் பாதி எவ்வளோ 34 ரூபா தான் எடுக்கணும். ஆனால் அதுக்கு வெறும் 2,64,000 வியூஸ் தான் போயிருக்கு. ஸோ எனக்குமே அவ்வளோதான் போகும். எனக்கு எவ்வளோ வரும்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபா 18 ரூபா அப்படி தான் வரும். ஸோ ஒரு 20 ரூபா எடுத்துக்கலாம் சரிங்களா, அதுக்கு மேலே வராது. ஏன்னா இதையும் நான் தப்பாக போட்டுன்னு வைங்களேன், அதுவும் குத்தி காட்டினாலும் காட்டிடுவானுங்க. ஸோ கரெக்டாக போடணும். கரெக்ட்லாம் சொல்ல முடியாது, இதுவே அப்ராக்சிமேட் தான். சரி ஓகே, 20 ரூபா அப்படின்னு நம்ம கால்குலேட்னு வைங்களேன், ஒரு 5,250 ரூபா வீடியோஸ்க்கு அவ்வளோதான் வரும். மேபி கூடலாம், கொஞ்சம் குறையலாம். ஒரு 5,000 ரூபா கிட்ட ஒரு வீடியோக்கு மட்டும் சரிங்களா. இப்போது லைவுக்கு போகிறோம். அவரோட மெயின் சோர்ஸே லைவ் தான். அவர் மொத்தம் எத்தனை வீடியோ தான் போட்டிருக்காரு லைவில்? வெறும் 2 வீடியோ தான் போட்டிருக்காரு நம்ம தலைவன் கேமிங் தமிழில். அந்த 2 வீடியோக்கு எவ்வளோ வியூஸ் வந்திருக்காங்க? கிட்டத்தட்ட 48,000 வியூஸ் தான் வந்திருக்கு. இதுக்கு 1000 வியூக்கு நம்ம எவ்வளோ கால்குலேட் பண்ண போகிறோம்னா, இதில் தான் என் ஃப்ரெண்டோட கேமிங் சேனலோட அந்த ரெவன்யூ பேஜை எடுத்து வச்சுருக்கேன். அதாவது என் ஃப்ரெண்டுக்கு ஒரு நாளைக்கு மட்டும் ரெவன்யூ எவ்வளோ வந்திருக்கு பாருங்களேன். லைவுக்கு மட்டும் கிட்டத்தட்ட $17 வந்திருக்கு. எவ்வளோ வியூஸ் தான் போயிருக்கு? கிட்டத்தட்ட அவனுக்கு இதில் எல்லாமே போட்டிருப்பாருங்க. அதாவது அவனுக்கு எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னா, அந்த ஒரு நாளைக்கு மட்டும் 5,400 வியூஸ் போயிருக்கு சரிங்களா. அதுக்கு வந்து ரெவன்யூ எவ்வளோ வந்திருக்குன்னா $17.21 வந்திருக்கு. அதே போட்டால் பாருங்கள், ரெவன்யூ ஃபார் எவரி 1K வியூஸ், 1000 வியூக்கு கிட்டத்தட்ட $3.18 வந்திருக்கு அப்படின்னு போட்டால் நம்ம இதை வச்சு தான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஓகே பெறுவோமா? அதாவது $3.18 எவ்வளோ தினமும் வரும்? கிட்டத்தட்ட ஒரு $3 எடுத்துக்கிட்டாலே $248 ரூபா வருது. ஒரு $240 ரூபா எடுத்துப்போம் சரிங்களா. ஒரு $240 ரூபா 1000 வியூஸுக்கு அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணால் கூட ஒரு 11,520 ரூபா சூப்பர் சேட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, சத்தியமாக தெரியாது. எப்படி சொல்கிறேன்னா, என் ஃப்ரெண்டுக்கு சூப்பர் சேட்டில் அன்னைக்கு மட்டும் ஒரு $17 வந்திருக்குன்னு வைங்களேன், 5,400 வியூஸுக்கு. இவங்களுக்கு வந்து மொத்தமே ஒரு வீடியோ 28, இன்னொரு வீடியோ 20 எவ்வளோ வந்துச்சு. 2 வீடியோ சேர்த்தா 48,000 வியூஸ் போயிருக்கு. அவரோட வியூஸ் இவருக்கு அதிகம் தான். ஆனால் அதே மாதிரி ரெவன்யூ வருமானு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி சூப்பர் சேட் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒருத்தன் வந்து சூப்பர் சேட் பண்ணுறான்னு வைங்களேன், அவனுக்கு இப்போ லவ் வந்து சக்ஸஸ் ஆகிட்டு, வந்து டக்குன்னு அப்போ லைவில் வரான், இல்லாட்டி அவனுக்கு வந்து மாத சம்பளம் போட்டாங்க அப்போ லைவுக்கு வரானா, அவன் மென்டாலிட்டி வந்து வேறு மாதிரி இருக்கு. இந்தா வச்சுக்கோ, போ புடி இந்தா நீ வச்சுக்க 100 ரூபா, நீ வச்சுக்க 100 ரூபான்னு சொல்லி சூப்பர் சேட் அள்ளி தெளிப்பான். அதே அவனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிட்டு, இல்லாட்டி வந்து அவன் பேசின பொண்ணு ஃபேக் ஐடி அப்படின்னு தெரிஞ்சுட்டு வைங்களேன், வந்து கமெண்டில் கழுவி ஊற்றுவான் அப்படின்னு திட்டி அவன் போக்கில் அடித்து விட்டு போவான். அது வந்து நம்ம கையில் இல்லை, ஒருத்தருடைய மென்டாலிட்டியை பொறுத்து இருக்குது சூப்பர் சேட்டுங்கிறது. ஸோ என் ஃப்ரெண்டுக்கு 5,400 வியூஸ் போன அவனுக்கு ஒரு நாளைக்கு $17 வந்துச்சு. அவனுக்கு இன்னொரு நாளைக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட $40 மேலே வந்துச்சு. அதை நான் வந்து யார் கூட கால்குலேட் பண்ண போகிறேன்னா,
நம்ம தலைவன் பப்ஜி மதன் ஓபி கூட கால்குலேட் பண்ண போகிறேன். அதை வந்து லாஸ்ட் சொல்கிறேன். கேமிங் தமிழன் ப்ரோக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா சூப்பர் சேட்டில் மட்டும் என் ஃப்ரெண்டுக்கு போன மாதிரி அவருக்கு ஒரு நாளைக்கு $17 வந்துருந்துச்சுன்னா மட்டும் ஒரு சூப்பர் சேட்டில் மட்டும் ஒரு 11,520 ரூபா வந்திருக்கும். சரிங்களா, 11,000 வந்திருக்கும் வைங்களேன். இது கூட இந்த வீடியோக்கு எவ்வளோ வருது, கிட்டத்தட்ட 5,000 5,000 சேர்த்தணும் வைங்களேன், ஒரு 16,520 ரூபா கடைசி 30 நாளில் மட்டும் அவருக்கு வந்திருக்கும். சரிங்களா, இதுவும் அப்ராக்சிமேட் தான். இப்போ நான் நம்ம தலைவன் பப்ஜி மதன் பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்லை. இப்போ நம்ம தலைவன் மதன் கிட்டே வரேன். அவர் ஆல்ரெடி நம்மகிட்ட சேலஞ்செலாம் விட்டுருந்தாரு. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்படி ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன்னா, என் ஃப்ரெண்டுக்கு ஹையஸ்ட்டாக சூப்பர் சேட் வந்த அந்த நாளைக்குள்ளே ரெவன்யூட்ட இருக்குது. அதை வந்து நம்ம தலைவர் நம்ம மதன் ஒவ்வொரு நாளைக்கும் கிட்டத்தட்ட 1,00,000 வியூஸ் போகுது. அவருக்கு கூட கம்பேர் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ வேணுமா வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ வேணால் மதன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மதன் ப்ரோ இருக்கீங்களா, வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கொடியை காட்டினீங்கன்னா அவங்க இன்கம் போட எனக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். நீங்கள் பச்சை கொடி காட்டாடி போட தான் போகிறேன், கோவப்படாதீங்க. சரி, ஓகே, டாட்டா.